டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட்ஸில் பொங்கல் செஞ்சுருந்தேன். நான் பச்சரிசி யூஸ் பண்ணி வெண்பொங்கல் செய்ய மாட்டேன். கிட்ஸு சாமரிசி, குதிரைவாலி, வரகரிசி இதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. தோசையாக ஊற்றி கொடுத்தாலும் அந்த தோசை நல்லா இல்லைன்றுவாங்க. பட் இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. கூட காம்பினேஷனுக்கு இந்த இனிப்பு சாம்பார் வைக்கணும். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். மத்தியானம் லன்ச் பேக் பண்ணுறதுக்கு சப்பாத்தி, சைட் டிஷ் பன்னீர் கிரேவி பண்ணியிருந்தேன். பெரிய வெங்காயம், கேப்சிகம், பன்னீர் போட்டு ரொம்ப சிம்பிளான கிரேவி தான் அது. உங்களுக்கு நான் என்ன பண்ணினேன், இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் ஷேர்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணி விட்டுறேன். பசங்க குடிக்கிறதுக்காக ஃப்ரெஷ் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன். அவங்க தான் வந்ததே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குற ஆளாச்சே, சாப்பிட என்ன இருக்குன்னு. அதனால ஜூஸ் கண்டிப்பாக நாங்கள் வச்சுருவேன். வந்ததே டயர்டில் ஆளுக்கு பாதி குடிச்சிருவாங்க. டெய்லியும் பசங்களுக்கு இது கொடுக்கணும், ஹஸ்பண்டுக்கு இது கொடுக்கணும், ஹெல்த் வைஸ் பார்த்து செய்கிறோம் இல்லையா. ஆனால் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜூஸ் போடும்போது ஒரு கிளாஸ் நீங்கள் குடிச்சிருங்க. அப்புறம் அவங்களுக்கு ஸ்டோர் பண்ணுங்கள். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லையா. உங்கள் ஹெல்த்தையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்குங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.